தமிழகத்தில் நிதி நெருக்கடி நிலை நிலவுகிறதா என்று தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் வேறு என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தமிழகத்துல பொது விநியோக திட்டத்தின் கீழ் சமையல் எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டரில் கலந்து கொண்டு ஒப்பந்தம் பெற்ற KTV ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சமையல் எண்ணெயை சப்ளை செய்தது. இந்த வகையில 141 கோடியே 22 லட்சம் ரூபாய் அரசு இந்த நிறுவனத்துக்கு வழங்க வேண்டியிருப்பதாகவும், டெண்டர் நிபந்தனைப்படி 30 நாட்கள்ல இந்த தொகை வழங்க வேண்டும் என்பதால் நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த நிறுவனம் தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மாதிரி இருந்த போதிலும் கூட தாங்கள் தொடர்ந்து சமையல் எண்ணெய் செய்து வரக்கூடிய சூழல்ல தற்போதைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல அரசு தங்களுக்கு தர வேண்டி இருக்கிறதாகவும், இந்த தொகையை வழங்காமல் அடுத்த டெண்டர் கேட்கக்கூடிய நடவடிக்கைகள்ல அரசு ஈடுபட்டு வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி கடந்த 2 வாரங்களாக ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை, அரசுக்கு வழங்க வேண்டிய தொகைகள் வழங்கப்படவில்லை என்று வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் என்ன நடக்கிறது? மாநில அரசு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும். இதுபோல வழங்க வேண்டிய தொகைகள் வழங்காமல் இருப்பது எதை காட்டுகிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் வழங்க வேண்டிய தொகைகளை வழங்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணத்தில் அரசு இருக்குதா, அல்லது மாநிலத்தில் நிதி நெருக்கடி நிலை ஏதேனும் நிலவுகிறதா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி எழுப்பினார். இது அரசை வழிநடத்தக்கூடிய ஒரு வழி அல்ல என்று தெரிவித்த நீதிபதி, நீதிமன்றத்தினுடைய இந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய வகையில, அகற்றக்கூடிய வகையில அரசு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த மனுதாரர் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய அந்த தொகை வழங்குவது குறித்து அரசினுடைய கருத்தை அறிந்து தெரிவிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.